சபை பார்த்து எப்படி விளக்கும்? மகாலட்சுமி கடாட்சிபுர சபை. இந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை? அந்த மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. கூடப்பட்ட சபை. அந்த மாரியம்மன் பாதத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். ஏண்டா நான் ஆளு வந்து என்னுடைய விளக்கம். நீ யாரு கேட்டியா? எல்லாம் விளக்கம் ஒண்ணுமில்ல. ஒட்டையும் பட்டி மாதிரி. ஆமா, அதனால ஒண்ணு விளக்கம் இல்ல. பாத்துறேன். ஆனா தம்பி நான் யாருக்கு பெண்ணு தெரியுமா? பருத்து வாசருக்கும் ஓம குண்டத்துக்கும் போட்டாள். எனக்கு தாயே கிடையாது. அந்த ஓம குண்டு தான் உலகத்துல ஒரு ஆணு பெண்ணு சேர்த்தாதான் குழந்தை பிறக்கும். ஆமா, இவங்க ஓம குண்டு எப்படி அது ஓம குண்டு எப்படி குழந்தை பிறக்கும்? தம்பி ஏற்கனவே காலத்தி என் தந்தை யார பருத்து வாசர் யாகம் செய்தார். யாகம் செய்த போது அந்த யாக புகையானது தேவலோகத்தை கப்பிக்கொண்டது. பார்த்தா தேவேந்திரன் உருவானா சும்மா அந்த அரம்பை மேடையை ஊர்வசின்னு சொல்லக்கூடிய ஆமா 4 பேர் நாட்டியமாதர்கள். அதிலே யாரு திலோதமை அழைத்து அவங்க அங்க பாரு பூலகத்துல ஒரு 10 வாச ரிஷி அவன் தப செய்யறான். அவன் தவத்தை போய் கெடுத்து வாப்பா அப்படியே சொல்லி அனுப்பினாங்க. சொல்லி அனுப்பின உடனே இந்த அம்மா வந்து தேவலோகத்து பெண்ணாச்சு. நல்லா வாசனை திருவியெல்லாம் நிறைய பூசி கொண்டு இருந்தது. அங்க எங்க அப்பா தவ செய்தார் பாரு. ஆமா, அங்க வந்து நாட்டியம் புரிந்தார்கள். ஆமா, நாட்டியம் புரிந்த உடனே அந்த வாசனை திருவியெல்லாம் எங்க அப்பா இருக்காரு பாரு 10 வாசல் அவர் நாசிக்கு ஏறிவிட்டது. ஆமா, ஏறின உடனே கண் வீழ்த்து பார்த்தார் பாரு. கண் வீழ்த்து பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்த உடனே விந்து கணிதமாகி அந்த ஓம குண்டத்தில் விழுந்து. ஆமா, அந்த விந்தானது ஓம குண்டத்தில் விழுந்த உடனே அது உருட்டு திரண்டு ஒரு குழந்தையாக மாறிவிட்டது. அப்ப அவனை பிறந்தவங்க அந்த ஓம குண்டத்தில் பிறந்தவன் தான் இந்திர தோணாச்சாரி. அப்ப உனக்கு தாய் வந்து அந்த நெருப்பு தான். ஆமா, உன் தங்கச்சி வந்து தம்பி உன கட்டி விடு அம்மா பாடுபடுறாடிய பொட்டாட்ட வருஷம் அவளே அவங்க கூட நான் உனக்கு சுத்தேன். எங்கது போயிட்டு வரீங்க? கேடாவா வீட்டுக்கு பாடி நாயே பீச்சுக்க போறீ வீட்டுக்கு ஒரு செருப்பால் அடிக்கிறேன். சொந்த தங்கச்சிங்க வீட்டுல நான் படு வச்சு ஆடுத்து வந்து கொண்டாட தேடி அவன் கூட விளையாடாமாடா போ வரம்போ. நீங்க நாட கட்ட உனக்கு நான் தான் இனிமேல் குடும்பம் எங்க போய் என்னுடைய விளக்கப்படுத்தி விட்டேனா? அந்த நாய் இல்லாம இந்த நாய் ஓட்டி யார நாய் இல்ல அந்த நாய் ரூல் தட்டி போந்துருவான். இந்த வேஷத்துல சொல்லுங்க அந்த ஓம குண்டத்தை அப்படி பேசி
நான் பள்ளிக்கு செல்ல வயது பள்ளிக்கூடம் ஆமா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க என் கூட இன்னொரு ஆளு படிச்சா தப்பி யாரு அந்த பாஞ்சால மன்னன் அவனுக்கோ செல்வசனுக்கு ஆமா எனக்கோ கல்விக்கு அனைத்து கல்வியும் நான் போதித்துக் கொண்டேன் எல்லா கல்வியும் கத்துக்கொண்டேன் கத்துக்கொண்டே பள்ளி அரங்கேற்றமாகி விட்டது அரங்கேற்றம் பண்ண உடனே ஐயா துரோணாச்சாரியரே பாஞ்சாலமனை கூப்பிடுறான் ஆமா எனக்கு இரண்டாவது குருவாக இருந்து நீங்க வித்தை கத்துக் கொடுங்க கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து முறையிட்டார் உடனே நான் அவனுக்கு இரண்டாவது குருவாக இருந்து அனைத்து கல்வியை கத்துக் கொடுத்துருக்கீங்க எல்லா கல்வியும் கத்துக் கொடுத்தேன் ஆமா எப்படி கேட்டான் ஐயா எனக்கு கல்வி கத்துக் கொடுத்தா காலத்து இந்த நாட்டை ஆளும் போது உனக்கு பாதி ராஜ்யம் தருகிறேன் துரோணாச்சாரி பாஞ்சால மன்னனும் பள்ளிக்கூடம் வாசித்தார்கள் நல்லா படிப்பு ஏறி விட்டது துரோணாச்சாரியாருக்கு படிப்பு அதிகமா ஏறி விட்டது ஆனா பாஞ்சால மன்னனுக்கு படிப்பு ஏறவில்லை பணக்காரோட பிள்ளைங்க படிப்பே ஏறாது எப்படி ஏறும் செல்லு வாங்கி கொடுத்தா பள்ளிக்கூடம் போகணும் புல்லட் வாங்கி கொடுத்தா பள்ளிக்கூடம் பனகல் முட்ல பையன் பிறகுது என்ன பண்ண காலையில 7 மணில கிளம்பி புக்கு எடுத்துன்னு நேரா போவோம் நான் போயிட்டு வர பள்ளிக்கூடம் சொல்லிட்டு ஜம்முன்னு போவோம் அவங்க அம்மா நினைப்பாங்க ஐயோ நம்ம வீட்டுக்குள்ள படிக்குதான் போகுது அப்படி சந்தோஷப்படுவாங்க இது இந்த புண்டாட்ட வார்த்தை மண்டா பண்ணுவோம் ஏரிக்கார் மேல நோட்டு புக்கி வச்சுட்டு ஏரியில போய் கிரிக்கெட் விளையாடு கரெக்டா 4 மணிக்கு பள்ளிக்கூடம் கரெக்டா 5 மணிக்கு வீட்டுக்கு வருவோம் சாமியே போயிட்டு வேண்டியப்பா ட்ரெஸ் ஊத்தி போட்டு உள்ளார சாப்பாடு இருக்குது சாப்பிடு அப்படி அம்மானுவாங்க பொம்பளை பசங்க 2 இட்லி தான் சாப்பிடுது 499 மார்க் எடுக்குது 499 எடுக்குது கேவலமா 12 இட்லி திருட்டு போறதுக்கு படிக்குது நானே இங்கிலீஷ் 98 மார்க் எடுத்த கேவலமா இருக்குது மேக்ஸ்ல பேர் என்ன பண்றது அப்படி சொன்ன பாரு பாஜாரம் சொன்ன உடனே அவனுக்கு இரண்டாவது குருவாக இருந்து அனைத்து கல்வியை போதித்து கொடுத்தேன் கத்து கொடுத்த உடனே பள்ளி அரங்காற்றமாகி விட்டது அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போன உடனே கிருபாச்சாரியுடைய தங்கை கிருபாங்கனியை மனைத்து எனக்கு சில நாளா பிள்ளை என்பதே இல்லை ஆமா தம்பி ரொம்ப நாளா பிள்ளை இல்லாத ஒரு அஸ்வத்தின் வயதில் ஒரு பிள்ளை பிறந்தது அஸ்வம் என்றால் குதிரை அது வயசுல ஒரு பிள்ளை பிறந்தது அது ஏன் பிள்ளையா எடுத்து வளர்க்கிறான்னு பார்த்தா ஏண்டா ஒரு 10 மாசம் 300 நாள் சுமந்து பெற்றா ஒரு தாயானவர் பெற்றா தனத்தில் பால் கொடுத்து வளர்க்கலாம் அது குதிரை வயசுல பொண்ணு போயாச்சு அது எப்படி வளர்ப்பது முடியாது தப்பு ஆமா வளர்க்க முடியாது ஆனா பொட்டி பாடு போடு வளர்க்கலாம் எத்தனை நாளைக்கு பொட்டி பாடு எத்தனை நாளைக்கு தான் போடுவேன் அதானே பொட்டி பாடு காசு செலவாயிடும் அப்படி என்று என் கிருபாகனி இருக்கிறா பாரு என்னுடைய மனைவி அவ பார்த்து சொன்னா ஐயா உனக்கு மகனாகன் இருக்கின்றாரே ஆமா அந்த பாஞ்சால மன்னன் அவன் நாடு நகரம் எது வேண்டாம் எனக்கு பாதி நாட்டை தருகிறேன் எனக்கு கல்வி கத்து கொடுத்தா காலத்தில் நாட்டு ஆளும் போது பாதி நாட்டை தரேன் சொன்னா பாரு அவன் இடத்தில் போய் ஆனா நாடு நகரம் எதுவுமே வேண்டாம் பசுவு கன்று ஒன்று வாங்கி வந்தால் இந்த குழந்தையை நல்ல முறையில் காப்பாற்றலாம் அப்படியே உங்க மனைவி கிருபாங்கனி சொன்னாங்க ஆமா சொன்ன உடனே பாஞ்சால நாட்டு தேடி நான் வந்த உடனே என்ன பாஞ்சால மன்னன் குருவன்று பார்க்காம எங்க பங்கப்படுத்தி அனுப்பி விட்டான் எனக்கு கல்வி கற்று கொடுத்தால் நான் பிற்காலத்தில் நான் நாட்டை அரசாட்சி செய்யும் போது உனக்கு நான் தேவைப்பட்ட நாடு பாதி நாடு தருகிறேன் அப்படி சொன்னவன் அப்படின்னு நன்றியை மறந்துட்டான் ஆனா செய்த நன்றியை மறந்து விட்டான் அந்த பாஞ்சால மன்னன் ஒரு குருநாதருக்கு நீ 10 ரூபா செலவு பண்ணா நான் 10 ரூபா செலவு பண்ணணும் நீ 20 ரூபா செலவு பண்ணா நான் 15 ரூபா செலவு பண்ணணும் ஆமா அதே மாதிரி ஆனா அத மேல ஒரு நன்றி இருக்கு வாழ வேண்டும் ஒரு கோடு வாங்கி கொடுத்தாடி ஒரு கோடு வாங்கி கொடுங்க நான் கட்டி கொடுத்தாடி நான் தான் கோடு தரால குடிக்க மாட்டேன் போ எல்லாம் நான் போறேன் அது மாதிரி செய்த நன்றியை மறந்து விட்டால் யூகி என்ற மந்திரியால் அடிபட்டு உதவிட்டு நான் வந்து விட்டேன் எங்க வந்தேன் பாஞ்சால மன்னா அங்கே சபதம் ஆமா சபதம் எடுக்கிறேன் ஏன் பாஞ்சால மன்னா எப்பொழுது ஒரு குருவென்று பாராமல் என்ன பங்கப்படுத்தினாயோ உன்னை போல ஒரு சத்தியனுக்கு வில்வித்தை கட்டு கொடுத்து உன்னை பங்க செய்யாவிட்டா நான் துரோணாச்சாரி
குருகாரி கிடையாது அப்படி என்று அங்கவே சபதம் செய்துட்டு வந்து விட்டேன். நேராக அத்திராபுரம் அடைந்தேன். யாரு அத்திராபுரம் வந்த உடனே துரியன் முதல் விகர்ணன் கடை அவங்க 100 பேரு பஞ்ச பாண்டவர் ராஜாக்கள் 105 பிள்ளைக்கும் குருவாக இருந்து வில்வித்தை கத்து கொடுத்தேன். வில்வித்தை கத்து கொடுத்து சும்மா பள்ளி அரங்கேற்றமாக்கி விட்டது. அப்பொழுது கேட்டார்கள் 105 பேரும், ஐயா குருநாதா உங்களுக்கு குருகாணிக்க என்ன வேண்டும்? எங்களுக்கு வில்வத்தில கத்து கொடுத்தீங்களே, உங்களுக்கு குருகாணிக்க என்ன வேண்டும்? என்ன வேண்டும் அப்படி கேட்டார் பாரு. எனக்கு குருகாணிக்கை எது வேணாம், எதுவுமே வேணாம். ஆனா எனக்கு இன்று ஒரு சபதம் இருக்கின்றது. அந்த சபதத்தை யார் நிறைவேற்றுகிறீர்களோ அதுவே குருகாணிக்கை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா என்ன உங்களுக்கு சபதம் அப்படின்னு 100 பேர் கேட்டார்கள். யாரு துரியன் முதல் விகடன் கடை அவங்க 100 பேர் கேட்டாங்க. மானாக்கா ஐயா துரியோதனா எனக்கு என்ன சபதம் கேட்கின்றாயே, அந்த பாஞ்சால மன்னன் இருக்கின்றானே அவனை எவன் ஒருவன் அஜோதனமாக அடித்து மடல் பெரிய ரதகோடி கம்பத்தில் கட்டி இட்டு வரீங்களோ அதுவே என் குருகாணிக்கை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே 100 பேர் சென்றார்கள். யூகி என்ற மந்திரியால் அடிபட்டு உதவிட்டு வந்து விட்டார். வந்த உடனே 5 ராஜாக்களில் அர்ஜுன பெருமானும் பீமசேனன் போனாங்க. அங்க சென்று என்ன செய்தாங்க தெரியுமா? யூகி என்ற மந்திரியை பீமசேனன் அடித்தான். அர்ஜுன பெருமான் அந்த பாஞ்சால மன்னனை மடல் பெரிய ரதகுடி கம்பத்தில் முன்கட்டி பின்கட்டை கட்டி என் காலில் கொண்டாந்து போட்டாங்க. 100 பேர் போனாங்க. யூகி என்ற சொன்ன மந்திரிகள் அடிபட்டு மூட்டு கொண்டு துரியோதனன் 100 பேரு போனானு. எதுக்கு போனோம்? ஒரு மூட்டை பொரிய ஆளு வைக்காத தொகாத பசங்க அங்க போலாமா? அம்மா வெயிட்ராது என்ன குடுத்தா குடுல போதான் இங்க வந்தோம். ஆனா அந்த 5 ராஜாக்களில் பீமசேனன் அர்ஜுனன் போனாங்க. பீமசேனன் யூகி சொன்ன மந்திரி அடித்தா குடுத்தா குடுல பெருமாள் அந்த பாஞ்சலமான அடித்து ரதத்துல கட்டி துரோணாச்சாரி கால்ல பாதத்துல வேசினார். ஒன்னாந்து வெளி செய்தான் பாரு. அப்பவே நினைத்தேன் 1000 இருந்தாலும் அவன் ஒரு நாட்டுக்கு பேரரச மன்னன். ஆமா இதுக்கு மேல அவனை பங்கப்படுத்த கூடாது. அவுத்து விடு, அவன் நாட்டுக்கு போய் சேரட்டும் அப்படி சொல்லி விட்டார்கள். அன்று முதல் இன்று நாள் வரை அந்த 105 பேருக்கும் நான் தான் வில்லாசிரியர் குருநாதர். ஆமா அப்படி இருந்தாலே பாண்டவருக்கும் துருவாநாதிகளுக்கும் விக்கிர குருவாதி ஏற்பட்டு செய்யாத சூதுமார்கள் செய்த பாண்டவனை கொள்ள வேண்டி யாரு துரியோதன மன்னன். அம்மா சூதுவார்கள் செய்த உடனே கோபாலக்கண்ணன் அவங்க தப்பித்து விழுந்தார்கள். 5 ராஜாக்கள் தப்பித்து பிழைத்து வந்தார்கள். ஆமா ஆனா 18 நாள் சண்டை வைத்து நேற்றோட எத்தனை நாள் சண்டை முடிந்தது? நேற்றோட 12ஆம் நாள் அமர் முடிந்து விட்டது. 12ஆம் நாள் அமர் முடிந்து விட்டது. நேற்றைய தினத்தில் யாரு துரியோதன மன்னன் என்ன வெகுட்டு பேசிவிட்டார். பேசிவிட்டார். ஆமா துரோணாச்சாரியாரே எனக்காக நீ குருவாக இருந்து நீ பாண்டவருக்காக பரிந்து சண்டை செய்யா இல்ல எங்களுக்காக பரிந்து சண்டை செய்யா அப்படின்னு கோபமா பேசி வெகுட்டு பேசிவிட்டான். அதனால் நான் சொன்னேன் துரியோதனா இந்த 12ஆம் நாள் சண்டை போகட்டு விடு 13ஆம் நாள் சண்டையில் நாளை 13ஆம் நாள் சண்டையில் அந்த தர்மனை அதுவரை கம்பத்தில் கட்டி கொண்டாந்து முன்னிலை வர நீ என்ன செய்துக்கடா அப்படின்னு சொன்ன நான். அப்ப வாக்கிட்டேன் என் வாக்கின் பிரகாரம் இன்று 13ஆம் நாள் சண்டை ஆரம்பம். ஆமா ஆரம்பம் எப்படி ஆகும் தெரியல. ஆனா இன்று துரியோதன மன்னன் வறுமை உத்தரவு ஒரே ஓட்டு நம்ம போயிட்டு வர
பெற்ற அமரமாகிய தொட்டு ஆமா ஒருவர் கூட வரல வர முடியாது. அதானே உன் கையில தாமரை வாங்கி போனோம் எவன் வந்துக்கிறான். அதானே நீ போண்டா அவங்க போய் அங்க மாடிறான். துரியோதனா புதிய நீலை நாட்டுதே எப்பேற்பட்ட ஆள் உன் கையில பலவான்கிறாரு. நீ அச்சப்படுற எதுக்கு பயப்படுறீ? தாம்பலத்தை கொடுத்தா தாம்பலத்தை தினத்திலே நரகாசூரன் பிள்ளை பகதத்தை மடிச்சுட்டாங்க. பட்டத்தில் யானையை கொண்டு விட்டார்கள். இன்று எனக்கு சேனாதிபதி பட்ட கொடுத்து அனுப்பிவிட்டால் நான் அந்த தருமனை பிடிச்சு கொண்டு வரேன். உனக்கே வெற்றி. ஆமா அப்படியா? ஆமா. இன்னைக்கு மட்டும் கொடுத்து அனுப்பு. அவர் இன்னைக்கு போய் சேரலாம். நீ உன பாரு. எங்கடா போய் சேர? சண்டைக்கா? நான் எம்மா வீர தீரமா போறேன். போய் சேரணும் எங்க கூட்டி போய் சேர? சண்டைக்கு போய் இன்னைக்கு பாரு. நீ ஒன்னா கொடுத்து அனுப்பு. நீ தாம்பலத்தை ஒரு கையில 3 ஒரு கையில 2. என்னது ஒரு கையில சோத்து கையில 3 தலையும் சோத்து கையில பிச கையில 2 தலையும் 5 தலை தானம் உனக்கு கால இன்னைக்கு கொடுத்து பாரு. இதோ தாமலத்தை பெற்று ஆடி கூடாரம் அப்படியே போய் சரி நீ அவருக்கு தான் எப்பயுமே அவருக்கு புத்தி கிடையாது. சொல்ல மாட்டேங்கிறான். போய் வான்னு ஒரு வார்த்தை சொல்ல எப்பயுமே அவருக்கு புத்தி இல்லை. ஆமா நீனாலும் போய் வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா? எங்கடா விதி விட்டாதானே? தானையா விதி விட மாட்டேங்குது. தலை விதி விட மாட்டேங்குது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? வந்துட்டோம் நம்ம இருக்கிற நல்லபடியா நடத்திட்டு நல்லா என்ன எங்க உயிர் போனாலும் போகணும். அதான் என்ன பண்ணு? சண்டையில சத்தா சாவணும். இல்லன்னா மண்டை ஓடிச்சிடுவாங்க. அதான் என்ன பண்றது? காட்டு பூனை ராஜா கல்யாணத்துக்கு சேவல் வச்சு வைக்க போச்சான். காட்டு பூனை கல்யாணத்துக்கு சேவல் வச்சு வைக்க போச்சான். ஒரு இக்கு வச்சே பேசுறான் என்கிட்ட வந்து. காட்டு பூனை கல்யாணத்துக்கு கோயில் வச்சு வைக்க போச்சான் அப்படின்னு என்னது? ஐயா காட்டு பூனா இந்த ராஜாக்கள் இங்க இருந்து போறவர்கள் இங்கிட்ட போறவங்களா கோய் அப்படியே நமக்கு பிடிக்கும். கோயை பார்த்தா சும்மா மொத்தமா கொடுக்கும். அப்படிதான் பண்ண அப்படியே கோரல பிடிச்சி கடிக்கும். அது மாதிரி என்ன சாவடிச்சு போட்டுருவாங்க. எவன் போன மொத்துக்கிறான். அவன் எனக்கு மேனாக்கன்ற அவனுக்கு குருநாதன். குரு நீ போன உடனே அவர்கிட்ட பிடிச்சு வச்சுக்கா. என்னத்துல பிடிக்குதா? கை கால பிடிச்சு அப்படியே கைய பிடிச்சி வாடா வாடா தர்மம் வர போறேன். கூட நான் இதுக்கு வர போறேன். வாடா பாப்பா வாடா.
வண்டியா போறேன். அதையும் மீறி வரலன்னா என் கையில என்ன இருக்கு? பாலாய் வில்லு வில்லு தில்லு வில்லு கெட்ட கெட்ட அம்பு அம்பு அனைத்து இருக்கின்றது. நான் எப்படி போகிறேன்? வா என் விரதம் மொழி மீறிடாமல் இங்கதான் எங்கனா கிடப்பாங்க. தேடி பார்க்கணும். தேடி பார்த்தாதான் ஒரு ஆளை கூப்பிட்டா மீதி அவனை 4 பேர் அவன் இட்டு வந்துருவான். தர்மனை முதல்ல கண்டுபிடிக்கும். ஒரு ஆளை போட்டு 4 பேர் தன்னைத்தானே செத்துருவான். தர்ம ஒரு ஆளு நீ க்ளோஸ் பண்ணிட்டனா 4 பேருமே தன்னைத்தான் நாக்கு பிடி செத்துருவான். மண்டை போட்டுருவான். அப்ப அசாத தர்மனை புடிச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். அதேதான். தேடி பாப்பமா. நம்ம தான் பார் 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 நீயே மிரண்டு ஓடிக்கிறா. நாம நேற்று சபதமிட்டோம் பாரு. நேற்று என்ன சபதமிட்டோம்? இன்று 12ஆம் நாள் சண்டை போகட்டும். இன்னைக்கு 12ஆம் நாள் அமர் போகட்டும். சொன்ன பாரு. சொன்ன பார். சொன்னதே 12ஆம் நாள் சண்டை போகட்டும். 12ஆம் நாள் அமர் போகட்டும். நாளை 13ஆம் நாள் அமர்களத்தில் அந்த தர்மனை பிடிச்சிட்டு வரேன். நான் பிடிச்சிக்கிட்டு வரேன். அப்படி சொன்ன பாரு. அந்த சபதம் இட்ட சபதம். ஆமா இவனு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு. ஆமா அப்ப தர்மநந்தன தர்மநந்தன நடுமையை அமர வைத்து 4 பேரு 4 திசையா காவல் இருக்கிறாங்க. அந்த 4 பேருமே அந்த தர்ம ஒரு ஆளு போக அந்த பீம அர்ஜுன நகுல சகாதேவன் 4 பேரு 4 பக்கம் 4 பக்கமா இருக்கின்றாங்க. இப்ப நீ அந்த தர்மனை பிடிக்க போன இந்த நேரத்துல நான் போனா என்ன ஆகும்? சும்மா விடுவாடுவேன். முதுகு போக கிளப்பிடும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ண? நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் வரேன். நான் போய் அப்ப என்ன பண்ண போறோம்? அப்படியே விட்டுட்டு நான் மட்டும் வந்துட போறேன். அங்க உதவாங்கடா நீ அப்படின்னு நீ மண்ணு வந்துருவீங்க. நான் உதவாங்க வச்சு வருவான். இதுக்கு ஒரு தந்திரம். எப்படி? இது இங்க சொல்லக்கூடாது. அங்க போய் அந்த துரியோதனன் போய் சொல்லணும். பாபரவா தானா அந்த இதற்கு சண்டைக்கு போன தர்மா தர்மனை தூக்கிட்டு வந்த கேட்டா நேற்று தினத்தில் நான் சொன்ன பாரு 12ஆம் நாள் சண்டை போகட்டும். 12ஆம் நாள் அவர் போகட்டும். 13ஆம் நாள் சண்டையில் அந்த தர்மநந்தனை இட்டு வர நான் சபதம் நான் அடிச்சு வீட்டுக்கு வரேன். உங்ககிட்ட வந்து கால் அடிச்சு சேர்க்கிற அந்த இட்ட சபதம் 5 ராஜாக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த தர்மராஜா நடுமையமா நிறுத்தி 4 பேரும் 4 திசையா காவலுகிறாங்க. போனா புது புகை கிளம்பிட அப்படியே புடிச்சுன்னு நல்லா இந்த வீணா போச்சு ஆக்கி கொட்டி 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 அதை ஆக்கி போட்டு அந்த புயல் இங்கே பட்டுலாம் பாத்தியா? சொல்லி என்னாச்சா 4 பேருக்கு திரும்பி வந்து சொன்னீங்க. மணி 2 மணி ஆகுது. இது ஒரு தந்திரம். இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்? என்ன தந்திரம்னா உங்ககிட்ட தண்டை சாப்பாடு சாப்பிட்டு கிடக்குறானு பாரு.
சந்தையை கட்டுற 60,000 பேரு. ஓ உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 60 முட்டாச்சு. 60 முட்டாச்சு சாதமா செஞ்சு ஆகி போடுற தின்னுங்கிறானுங்களா? கலைஞர் 60,000 பேரு. 4 பேர் 4 திசை காவலுக்கு பாரு. ஆமா, ஒரு திசைக்கு 15,000 பேரா. அந்த 60,000 பேரை கூப்பிட்டு ஒரு திசைக்கு 15,000 பேரை அனுப்பி வைத்தா ஓட்டனா இதுக்கு போயிடுவாங்க. 4 பேரு 4 திசையா பிரிச்சிருவாங்க. 4 பேரு 4 5 60,000 பேரு அவன 4 பேர் இட்டு முடுறான். ஆமா, இவரு போனா தர்மராஜிய அசாத கொண்டு வந்துருவாரு. அவன் தனியா இருப்பான். அதுக்குதான் இவர் பேரு கடலைகிற தேங்காய் எடுத்து வழிபுள்ளாரு கொட்டு வருவாரு இவரு. அப்படியா? இந்த மயில் இது எங்களுக்கு தெரியாதா? இது நானே அசாத வேலை செய்வோம். நாம செத்து போன பாம்பை சகை அடிப்பாரு. சரி சரி, நீ சீக்கிரம் வாங்க. சரி. சத்தியத்தரக்கன்